இப்பப்பா அம்மா வந்து தினமும் காலையில பசும்பால் வாங்குவேன். பசும்பால்ல வந்து பால் காய்ச்சும் போது நல்லா ஆடை வந்து உழுவும். அதை டெய்லி அம்மா வந்து அந்த பால் ஆடையை டெய்லி எடுத்து வச்சு ஃப்ரிட்ஜரில் வச்சிருவேன். அதே மாதிரி 2 மாசத்துக்கு அம்மா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ உங்களுக்கு பால் ஆடையை எடுத்து காட்டுறேன். இப்பப்பா அம்மா வந்து நல்லா பால் காய்ச்சிருக்கேன் பாருங்க. நல்லா பால் ஆடை விழுந்திருக்கு. இதை வந்து இந்த மாதிரி டெய்லி விழுவும். இதை வந்து நம்ம அப்படியே ஒரு ஸ்பூன் எடுத்து அப்படியே எடுத்துருவோம். இதாகட்டு எடுத்து வச்சிருவோம். பாலாடப்பா நம்ம வந்து டெய்லி நம்ம இப்படி ஒரு கிண்ணத்துல எடுத்து 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 நம்ம வந்து ஃப்ரீஜரில் வச்சிடணும். ஃப்ரீஜரில் வச்சாதான் அது நம்மளுக்கு வந்து அது அப்படியே நல்லா இருக்கும். இப்போ மொத்தமாக சேர்ந்த உடனேயும் நம்ம ஃப்ரீஜர்ல இருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் இருந்து வெளியே நம்ம ஒரு 3 மணி நேரத்துக்கு வெளியே வச்சோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இல்லாட்டா கட்டியாக இருக்கும், ஐஸ் மாதிரி இருக்கும், உடைக்க வராது. இப்போ இது நல்லா ஐஸ் பூரா நல்லா போயிருச்சு இந்த மாதிரி. இப்போ நான் உங்களுக்கு இதில் வெண்ணெய் எடுத்து காமிக்கிறேன். இந்த பாலாடை வந்து நம்ம டெய்லி நம்ம எடுத்து ஃப்ரீஜரில் தான் வைக்கணும், வெளியே வைக்கக்கூடாது. வெளியே வச்சா உங்களுக்கு கெட்டு போயிடும். அதனால டெய்லி உடனே எடுத்து ஃப்ரீஜரில் வச்சிடணும். இப்பப்பா அம்மா வந்து நல்ல பெரிய மிக்சி ஜார் எடுத்திருக்கேன். இப்போ இதில் வந்து நம்ம இந்த பால் ஆடையை நம்ம போட்டுக்கிடுவோம். ஃப்ரீஜரில் நல்ல ஐஸ் தண்ணி வச்சுருக்கேன். இந்த ஐஸ் தண்ணியை தூக்கி நம்ம இந்த பால் ஆடையில் ஊற்றிக்கிடுவோம். ஐஸ் தண்ணி ஊற்றினோம்னா நம்மளுக்கு நல்லா வந்து அந்த பாலாடை வந்து இலகாது. நல்லா இலகாமல் நம்மளுக்கு மிக்சியில் அடிக்கும் போது அப்படியே நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வரும். இப்போ இதை மூடி போட்டு உங்களுக்கு மிக்சியில் அடிச்சு கொண்டு வரேன். இப்போ அம்மா வந்து உங்களுக்கு பாலாடையை போட்டு உங்களுக்கு மிக்சியில் நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா உங்களுக்கு அடிச்சிருக்கேன். நல்லா வந்து ரொம்ப முக்கியம் வந்தப்பா ஐஸ் தண்ணி தான். ஐஸ் தண்ணி நல்லா உங்களுக்கு ஜில்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா தான் வரும். இப்போ இதில் போட்டுக்குருவோம். நம்ம மிக்சியில் அடிக்க மேதையே நம்ம ஜில் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடிக்க மேதை உங்களுக்கு வந்து பால் வந்து வெளியே வந்துடும். அதை வந்து நம்ம வந்து கிண்ணத்தில் நிறுத்திட்டு அப்படி கொஞ்சம் தண்ணியாக ஊற்றி அம்மா அடிச்சிருக்கேன். வெண்ணெய் எடுத்திருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் அடிச்சு கொண்டு வரேன்ப்பா. பால் அடையை அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா பாருங்கள். இது வந்து இந்த இப்படி தான் இருக்கும். இப்படி வந்து பால் வந்து கீழே இப்படி இறங்கிரும். மேலே வந்து பூரா நல்லா பட்டர் மேலே வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம வந்து இந்த பாலை வந்து எடுத்துருவோம். நம்மப்பா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம மிக்சியை வந்து நல்லா அடிக்கணும். அடிக்க நம்மளுக்கு வந்து பால் பூரா கீழே இறங்கிரும். மேலே பூரா இப்படி பட்டர் மேலே வந்துடும். இப்போ இந்த பாலை வந்து நம்ம இப்படி நிறுத்தி ஊற்றிடுவோம். எவ்வளோ திக்காக வருதுன்னு பார்த்தீங்களா? இது நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, கீழே ஊற்றிடணும். அம்மா வந்து திருப்பி ஐஸ் தண்ணி ஊற்றுறேன். ஐஸ் தண்ணி ஊற்றாதான்ப்பா நல்லா வந்து நம்மளுக்கு பட்டர் வந்து நல்லா மேலே வரும். திருப்பி இதை உங்களுக்கு அடிச்சு கொண்டாரு. அம்மா வந்து அடிச்சு கொண்டு வந்திருக்கேன். நல்லா அடிச்சாச்சு. இப்படி பாலாக வரும். நம்ம வந்து அதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் நம்ம வந்து இதை எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் கொஞ்சம் ஐஸ் தண்ணியை ஊற்றி அப்படியே அடிக்கணும். இது நமக்கு தேவையில்லை. திருப்பி வந்து இதுக்கு மெயினேப்பா பாலாடைக்கு வந்து நம்ம வெண்ணெய் எடுக்கணும்னா மெயின் வந்து ஐஸ் தண்ணி தான். ஐஸ் தண்ணியை ஊற்ற நம்மளுக்கு வந்து வெண்ணெய் வந்து நல்லா வெண்ணெய் வந்து திரண்டு வரும். அடிக்கடிக்க நல்லா திரண்டு வரும். இதை அம்மா அடிச்சு கொண்டு வரேன் திருப்பி. அம்மா வந்து ஒரு வட்டம் உங்களுக்கு அடித்தேன். அடித்ததில் நல்லா பால் பூரா குளன்னு வந்துச்சு. இப்போ அடுத்த வட்டம் திருப்பி ஊற்றி அடித்து அதை எடுத்தாச்சு. இது 3ஆவது தடவை அம்மா வந்து நல்லா ஐஸ் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து எடுத்திருக்கேன். இதையும் இதில் எடுத்துருவோம். இது வந்து பாத்திரம் பத்தாது, நல்லா அலசணும். அதனால் நம்ம இதில் ஊற்றிக்கணும். பால் அடப்பா நம்ம டெய்லி காய்ச்சமதை நம்ம பால் நல்லா ஆடை உளுந்த பிறகு அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் எடுத்த பிறகு உடனே நம்ம ஃப்ரீஜரில் வச்சிடணும். நம்ம வெளியே வச்சுட்டு அப்புறம் திருப்பிலாம் ஊற்றக்கூடாது. பாலாடை எடுத்த நிமிஷத்தில் உள்ள தூக்கி ஃப்ரீஜரில் வச்சிடணும். அப்படி டெய்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம தண்ணி ஊற்றி அடிச்சிருக்கோம் இல்லையா, நல்ல நம்ம வந்து குடிக்கிற தண்ணியை வச்சு தான் நம்ம ஊற்றணும். டேங்க தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாதுப்பா. அதையும் நம்ம கற்றுக்கணும். நம்ம வந்து
நல்லா வெண்ணெய் எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஐஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், இல்லாட்டா மெல்ட் ஆயிடும். ஐஸ் தண்ணி ஊற்ற தான் உங்களுக்கு எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா கெட்டியாக இருக்கும். இதை வந்து நல்லா அலசிக்கிடுவோம். இதுலேயும் தண்ணி ஊற்றிக்கிடுவோம், ஐஸ் தண்ணி ஊற்றுவோம். இப்போ நமக்கு எவ்வளவு பட்டர் கிடச்சிருக்குன்னு இந்த மாதிரி நீங்கள் பால் ஆடையை வேஸ்ட் ஆக்காமல் டெய்லி இப்படியே சேமிச்சுக்கிட்டே வாங்க. சேப்பாக நம்ம டெய்லி நம்ம பாலாடையை கீழே போடாமல் வேஸ்ட் ஆக்காமல் இப்படி நம்ம கிணத்துல நம்ம வந்து இப்படி சேமித்து வச்சுக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு நல்லா பட்டரும் கிடைக்கும், நல்ல மணமான டேஸ்டான நெய்யும் கிடைக்கும். இந்த பட்டரை வந்துப்பா நம்ம வந்து தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். நம்ம ப்ரெட்டு இதெல்லாம் சப்பாத்திக்கெல்லாம் நம்ம இதோட நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அவ்வளோதான்ப்பா, நம்ம பட்டரு ஃபுல்லாக எடுத்தாச்சு. நல்லா சுத்தமாக இருக்குது. தண்ணி பாருங்கள் எவ்வளோ கிளியராக இருக்குன்னு. இப்போ வந்து நம்ம இதில் நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நம்ம பட்டர் எடுத்து வச்சுக்கோம். நம்ம சப்பாத்திக்கு ப்ரெட்டுக்கெலாம் போடணும்னா கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சுக்கலாம். நம்ம வந்து கேஸ் பக்கம் போயிடுவோம் நெய் காய்ச்சறதுக்கு. அம்மா வந்து கேஸ் ஆன் பண்ணியிருக்கேன், ஒரு கடாய் வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த பட்டரை வந்து நல்லா இதில் போட்டுக்கிடுவோம். ஸ்லோ பண்ணிக்கிடுவோம், நல்லா மெல்ட் ஆகட்டும். பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகுது. நல்லா மெல்ட் ஆகட்டும். மேலே புறம் நல்லா ஒயிட் கலரில் நுர வரும். நல்லா கொதிக்கட்டும். இப்போ தான் மெல்ட் ஆகிட்டு இருக்கு. அடுப்பை வந்து நம்ம மீடியத்தில் வச்சு நல்லா ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா பட்டரை நல்லா கொதிக்க விடுவோம்ப்பா. எல்லாம் நல்லா பட்டர் ஃபுல்லாக நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ கொதிக்கிற ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து நல்லா பாருங்கள், நல்லா நுர கட்டி ஒயிட் கலரில் இருக்குது. இது பூரா இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக உங்களுக்கு ஃபுல்லாக நல்லா இந்த ஒயிட் கலர் ஃபுல்லாக நல்லா அடங்கணும். நல்லா ப்ரௌன் கலராக வரணும். அது மட்டும் நம்ம வந்து கரண்டியை கைவிடாமல் இப்படி கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லாட்டா பொங்கிடும். அதனால் இது வந்து இந்த ஒயிட் பூரா நம்மளுக்கு ஃபுல்லாக வரக்கூடாது. நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஒயிட் கலர் ஃபுல்லாக நல்லா அந்த நுரை இருக்கு இல்லையா, ஒயிட்டு நுரை, அது ஃபுல்லாக நல்லா குறைஞ்சிருச்சு. இப்போ நல்லா கொதிக்குது. இன்னும் நல்லா கொதிக்கணும். இன்னும் அந்த நெய்யுடைய ஸ்டேஜுக்கு வரல. அப்போ நம்ம வந்து நெய்யை நல்லா காய்ச்சிருக்கோம். 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷத்தில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கு. இப்போ தான் உங்களுக்கு நெய் வந்து திரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும். இந்த நெய்யுடைய மாவு இருக்குல்லப்பா, அது வந்து இப்போ ஒயிட் கலராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நல்லா வெந்து வரணும். நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். வேற மாதிரி தான் உங்களுக்கு நெய் வந்து நல்லா கொதிச்சு மேலே வரும். இப்போப்பா நம்மளுக்கு எல்லாம் நல்லா தண்ணி ஃபுல்லாக வற்றி இப்போ தான் உங்களுக்கு இது வந்து 3ஆவது ஸ்டேஜ். இப்போ பாருங்கள், எல்லாம் ஃபுல்லாக நல்லா நெய் வந்து நல்லா வேகுது. இந்த நெய்யுடைய மாவு இருக்குது பாருங்கள், நல்லா ப்ரௌனாக வரணும். இன்னும் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வைப்போம். இந்த நுரப்புறம் உங்களுக்கு அப்படியே அடங்கிருச்சுன்னா உங்களுக்கு வந்து நெய் ரெடி ஆயிடுச்சு. நல்லா வெந்து நல்லா உங்களுக்கு நல்லா நுர கட்டி இருக்கு. இப்போ கொஞ்சமாக நம்ம உப்பு போட்டுக்கிடுவோம். இது வந்து முருங்கை இலைப்பா, முருங்கை இலை போட்டுக்கிடுவோம். இப்போ நம்ம முருங்கை இலை போட்டிருக்கோம். நான் சொன்னேன், அம்மா வந்து சொன்னேன்ல, நல்லா பார்த்தீங்களா, அந்த இது வந்து அந்த நெய்யுடைய மாவு வந்து நல்லா வெந்து ப்ரௌன் ஆயிருச்சு. நல்லா நம்ம முருங்கையில் போட்டோம்னா நல்ல நெய் வந்து நல்லா மணமாக இருக்கும் முருங்கையுடைய இலைக்கு. அவ்வளோதான்ப்பா, நெய் நல்லா இதாகிடுச்சு, வெந்துருச்சு, நல்லா இதாகிடுச்சு. பாருங்கள், நல்லா அப்படியே நல்லா ப்ரௌன் கலர்லாம் இருக்குது. இது வந்து நம்ம முருங்கையில் போட்டோம் இல்லையா, அதனால் இது இருக்குது. இது வந்து நல்லா ப்ரௌனாக நல்லா பாருங்கள் எப்படி வெந்துருச்சுன்னு. இது நல்லா சூடாக இருக்குப்பா. இப்போ நம்ம வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இந்த நெய் செய்கிறதுக்கு நம்மளுக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. ஏன்னா அடுப்பை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நம்ம மீடியத்தில் வச்சு நம்ம ஃபுல்லாக நம்ம காய்ச்சிருக்கோம். இது வந்து நல்லா ஆறட்டும். ஆறினவுடனே அம்மா உங்களுக்கு நிறுத்து காட்டுறேன். அவ்வளோதான்ப்பா, நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு. அப்படியே கீழே போகிறான் அந்த நெய்யுடைய அந்த மாவு இருக்கு இல்லையா, நல்லா படிஞ்சு இருக்குது. நல்லா அது அப்படியே முருங்கை இலையோடைய நல்ல ஒரு மணம்பா, நல்லா கம்மன் நல்லா மணக்குது. இதை அப்படியே நல்லா நிறுத்துருவோம். இப்படி நல்ல சுத்தமான பாட்டிலு நல்லா
தண்ணி பசை எதுவும் இருக்கக்கூடாது. நல்லா தொடச்சி நல்லா காய வச்சு நம்ம இதை எடுத்துக்கிறணும். வடிகட்டி வச்சு நிறுத்துருவோம்ப்பா. இப்போப்பா இந்த பாட்டில் ஃபுல் ஆயிருச்சு. இப்போ மீதி நெய் இருக்கு. இப்போ வந்து இந்த பவுலில் மாற்றிக்கிறோம். அவ்வளோதான்ப்பா, நம்ம நெய்யை பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். மீதி வந்து இருந்தது இந்த பவுலில் நம்ம வந்து ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ இதை வந்து நம்ம கீழே போடக்கூடாதுப்பா. நம்ம வந்து இதுலேயும் நல்ல நிறைய நெய்யுடைய வாசம் நல்ல மனம் இருக்கும். இதை வந்து நம்ம எதுலனாச்சும் ஸ்வீட்டில் வச்சு சாப்பிட்டோம்னா, ஸ்வீட் செய்வோம் இல்லையா, அதில் போட்டு நம்ம ஸ்வீட் செஞ்சோம்னா நல்லா ஒரு நெய்யுடைய ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். இந்த முருங்கையில் சாப்பிட்டோம்னா அவ்வளோ முறுன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும்பா. இப்போ அம்மா வந்துப்பா, இப்போ நம்ம வந்து 1/2 லிட்ரு உங்களுக்கு இது வந்து 400 கிராமு. இது வந்து வெயிட் பார்த்துட்டேன் அம்மா. இதில் வந்து 100 கிராம், மொத்தம் 500 கிராம் நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்கு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆடை சேர்த்தனால நம்மளுக்கு நெய் வந்து கிடச்சிருக்கு. அதனால நீங்கள் வந்து ஆடையை வந்து தயக்காரத்து கொண்டு கீழே போடாதீங்க. கீழே போடாமல் அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேகரித்து வச்சோம்னா நம்மளுக்கு வந்து வெண்ணெயும் எடுக்கலாம், நெய்யும் எடுக்கலாம். இப்போ இதை மூடி போட்டுருவோம். இதையும் மூடி போட்டு அப்படியே இருக்கட்டும். இப்பப்பா அம்மா வந்து பாட்டிலில் ஊற்றி ஸ்டோர் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், நல்லா குருணையாக எவ்வளோ இதாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலே தயார் பண்ணியிருக்கோம். நல்லா பாருங்கள், இப்படி நல்லா வந்து உங்களுக்கு குருணையாக நம்மளுக்கு நெய் கிடச்சிருக்கு. பாருங்கள், நல்லா எவ்வளோ குருணையாக இருக்குது பாருங்கள். நம்ம வீட்டிலையே நல்லா மணக்க நம்ம ஹெல்தியான நம்ம வீட்டிலேயே நம்ம நெய் தயார் பண்ணியிருக்கோம்ப்பா. நல்லா கம நல்ல ஒரு மணம்ப்பா, நெய்யுடைய மனம். அவ்வளோதான்ப்பா, நெய் வந்து ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எங்கள் அம்மாவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.